ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை வாசிகளின் 18 வருட கனவான வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை மார்ச் 14ஆம் தேதியான நாளை முதல் தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேளச்சேரி பரங்கிமலை இடையே கடந்த 11ஆம் தேதி பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனுமதி சான்றிதழ் கிடைக்காததால் தொடங்கி வைக்கப்படவில்லை. தற்போது தற்காலிக அனுமதி சான்றிதழ் கிடைத்துள்ளதால் நாளை பறக்கும் ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் பல்வேறு சோதனைகள் மற்றும் சவால்களை கடந்து பணிகள் முடிக்கப்பட்டது. அண்மையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பயணிகள் ரயிலை இயக்கி பாதுகாப்பு சோதனை செய்தார். அதற்கு முன்பாக சரக்கு ரயில்கள் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. தற்போது அனைத்து சோதனைகளும் முடிந்து தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்துவிட்டது. இந்த வழித்தடத்தில் பரங்கிமலை வரை எத்தனை ரயில் சேவை, வேளச்சேரி வரை எத்தனை ரயில் சேவைகள், வேளச்சேரி பரங்கிமலை இடையே எத்தனை ரயில் சேவைகள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில்கள் வேளச்சேரியுடன் நின்றுவிடும். இனிமேல் 43 ரயில்கள் கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வழியாக பரங்கிமலை வரை நீட்டிக்கப்படும். அதேபோல் பரங்கிமலையிலிருந்து 43 ரயில்கள் கடற்கரைக்கு திரும்பும். எனவே நீங்கள் மயிலாப்பூர் அல்லது திருவான்மியூரிலிருந்து நேரடியாக பரங்கிமலை சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் அல்லது செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில்களுக்கு எளிதாக மாற முடியும். அதேபோல் வழக்கம் போல கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை மட்டுமே 2 ரயில்கள் செல்லும். இவை பரங்கிமலை வரை செல்லாது. வேளச்சேரியுடன் தனது பயணத்தை முடித்துக் கொள்ளும். இதுபோன்று 2 ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அதேபோல் 3 ஜோடி ரயில்கள் ஷட்டில் சேவைகள் ரயில்களாக இயக்கப்படும். இந்த 3 ரயில்கள் கடற்கரை வரை செல்லாமல் வெறும் வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை ஆகிய 2 ரயில் நிலையங்களுக்கு இடையே மட்டும் முன்னும் பின்னுமாக இயக்கப்படும். அப்படி இயக்கப்பட்டால் ஆதம்பாக்கம் மற்றும் புழுதிவாக்கம் பகுதி மக்கள் வேளச்சேரி செல்வதற்கும் அல்லது பரங்கிமலை ரயில் நிலையத்தை அடைவதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். இதன் காரணமாக வேளச்சேரி ஆதம்பாக்கம் மக்கள் இனி பஸ் அல்லது ஆட்டோவை நம்பி இருக்காமல் நேரடியாக எழும்பூர் அல்லது செங்கல்பட்டு செல்லும் ரயில்களை பிடிக்க பரங்கிமலைக்கு செல்ல முடியும். அதேபோல் பரங்கிமலையில் பறக்கும் ரயில், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் என 3மே ஒரே இடத்தில் சந்திப்பதால் பயண நேரம் பெருமளவு குறையும். வேளச்சேரி விமான நிலையம் செல்லும் உள்வட்ட சாலையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இனி மக்கள் எளிதாக செல்ல முடியும். இதனிடையே ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறைபாட்டால் அந்த ரயில் நிலையத்தில் மட்டும் ரயில்கள் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆதம்பாக்கம் மற்றும் புழுதிவாக்கம் நிலையங்களில் எஸ்கலேட்டர், லிப்ட் மற்றும் குடிநீர் வசதி போன்ற சில பணிகளை வரும் மே 15க்குள் முடிக்க நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் ரயில்கள் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர் ரயில்கள் 20 நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கப்பட்டு வருவதாலும் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்படுவதாலும் அவதி அடைந்து வரும் பயணிகள் இனி இந்த வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை சென்று அங்கிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு பகுதிகளுக்கு செல்ல முடியும். இதனால் இந்த அறிவிப்பு ரயில் பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.